எங்க ஊர்ல ஒரு நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு பாடுவாங்க. போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிகுலவ, அந்த மந்த மாறி கோவிலில மங்கையரே போடுங்கம்மா. அப்படி இந்த பாட்டுல வரக்கூடிய அந்த குலவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நான் சொல்லிதான் தெரியணும் இல்ல. அதையும் மீறி குலவை அப்படின்னா என்னன்னு கேட்டா, இதுதான் குலவை. ஆம்பளைங்க போட்டா அம்புட்டுதான் போய் இருக்கும், பொம்பளைங்க போட்டா பொங்கலை விடவும் இனிக்கும்ல. அப்படிப்பட்ட இந்த குலவைய இன்னைக்கு நேத்தா நம்ம ஊர்ல போடுறாங்க. நாட்டுப்புற வாழ்க்கை என்ன நாலு நாள்ல வந்த வழக்கமா? சங்க இலக்கியத்துல இந்த குலவைக்கு குறிப்பு இருக்குதப்பு. பரதவர் மகளிர் குறவையோடு ஒழுப்பு அப்படிங்கிற ஒரு மதுரை காஞ்சி பாடல்ல பாண்டிய மன்னன் நடத்துற ஒரு திருவிழால மீனவ பெண்கள் இந்த குலவைய போட்டு அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாங்க. நிகழ்ச்சியும் கோலாகலமா ஆரம்பமாகுது. அன்னைக்கு தொட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தாலோ, ஒரு சமஞ்ச பொண்ணுக்கு சடங்கு வச்சாலோ, மாரியம்மனுக்கு பொங்கல் வச்சாலோ இந்த குலவைய போட்டுதான் தொடங்குறாங்க. அட, சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு மங்கள இசையப்பா இந்த குலவை. அதனால செந்தமிழ்நாட்டு செல்விகளே, போடுங்கம்மா ஒரு குலவை.